பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அரை கிலோ. அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இங்கே மஞ்சத்தூள், உப்பு போட்டு பூசணிக்காய் வைப்பாங்க. அரைச்சாச்சு. ஜீரகம் அரைச்சி வச்சதையும் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை வாசனை போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேன். இது ஆறின பிறகு தான் ஊற்றணும். இதில் போட்டுட்டேன். அப்படியே நம்ம மோர் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தயிர், கெட்டியான தயிரை மிக்சியில் அடித்து ஊற்றி கிண்டியிருக்கேன். தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும்.